ஐயா வணக்கம். வணக்கம் மணிகண்டன் சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இறையருள் குருவருள். இப்போ காலப்புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ராசிக்கு வித்தியாசமா இருக்கும். பணம் வரவதும் சரி, குழந்தை பிறப்பும் சரி, மனைவி, கணவன், ஸோ சொந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. ஸோ இந்த மேச ராசியோட குணாதிசயங்கள் என்ன, அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பண வரவு, தொழில், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க இந்த வீடியோ பார்க்க போறாங்க. கண்டிப்பா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. காலப்புருஷ தத்துவப்படி 12 ராசி. முதன்மையான ராசி மேசம், தலைமை ராசி, ஃபர்ஸ்ட் ராசி. சிம்பிள் ஆடு. ஆடு. உச்சமாகிற கிரகம் சூரியன், நீசமாகிற கிரகம் சனி. சனி, ஆட்சி பெறுகின்ற கிரகம் செவ்வாய். மேசராசிக்குள்ள ஒளிந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, கேதுவின் நட்சத்திரம், பரணி, சுக்கிரனின் நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், சூரியனின் நட்சத்திரம். இந்த கலவை தான் சார் இவங்க லைஃப் ஸ்டைல். இதை தாண்டி இவங்க வாழவே முடியாது. அங்க சனி நீசமாகிறதால என்னைக்கு இருந்தாலும் இவர்களுக்கு குல தெய்வம் சார்ந்த ஒரு ஏக்கம் உண்டு. கோயிலுக்கு போனா சண்டை வருது, இல்லை குலதெய்வமே தெரியல, இல்லை குலதெய்வம் தெரிஞ்சும் போக முடியல, குலதெய்வம் வணங்குனா எங்களுக்கு எதுவும் நன்மை இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்கு, இப்படி எதையாவது ஒன்று சொல்றாங்க. ஏன்னா சனி தான் குலதெய்வத்துக்கான காரக கிரகம். பாவாதிபதி 5 குடையவன், அவன் உச்சமாகறான். இவங்க நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே மறைமுகமாக யார் நீசம்? சனீஸ்வரன். ஏதோ ஒரு பேக் எண்ட்ல ஒரு குறை வச்சிருவாங்க. இவங்க அப்பா கும்பல்ல, பாட்டனார் கும்பல்னு எதையாவது ஒன்று இருக்கும் சார். ராசிநாதனே 8 ஆகிறான் செவ்வாய். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, விபத்து, கண்டம், எதிரி, பகை. இது இல்லாம மேசராசி நகர முடியாது. பகல் நேரத்துல பிரச்சனை ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கும். குறிப்பா 11 காலையில ஒரு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பரபரப்பா இருக்க வச்சிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு. ஒரு போராட்டம் இல்லாம வாழ விடாது. மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பற்றிய கவலை, வருத்தம், அவங்க டெவலப் ஆகலைங்கிற ஃபீல் இது இருக்கும். ஏன் விளக்கம் சொல்லணும்ல நேயர்களுக்கு? கண்டிப்பாங்க. அங்க சூரியன் குழந்தைக்கான 5 குடையவன் உச்சமாகி சனி நீசமாகிறான், கர்மகாரகன். சிலருக்கு ஆண் வாரிசும் இருந்தும் ஏதோ ஒரு மனக்கசப்புகளோட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலருக்கு கர்மம் செய்யவே வாரிசுல சார்பாங்க. இப்படி வாரிசுகள் சார்ந்த ஒரு குறை, ஒரு குற்றம், ஒரு மனச்சுமை இருக்கும். ஆனா மேசராசியில பிறந்தவங்க ஆளுமை, திறமை, நிர்வாகத் திறமை, மனிதாபிமானம், தர்ம சிந்தனை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பெருந்தன்மையாக வாழுதல், பெருமையாக வாழ நினைத்தல், இவர்களை புகழ்ந்தீங்கன்னா விழுந்துருவாங்க. ஏன்னா புகழ்ச்சிக்கானவன் அங்க உச்சமாகறான் சூரியன். புகழ்ச்சிக்கானவன் உச்சமாகிறார். மேசராசிக்காரங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எப்படி? அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா இணக்கம் இருக்காது, காட்டிக்க மாட்டாங்க. சூப்பரா இருக்கும். அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இந்த ராசிநாதனே 8 குடையவன் ஆகிறான். அப்ப தந்தைக்கு சர்ஜரி, ஹெல்த் இஷ்யூஸ், சொத்துக்களை இழந்தது, பூர்வீகத்தில் பிரச்சனையானது, புகழுக்கு களங்கம் வந்தது, வழக்கு வில்லங்கம் வந்தது, நெருக்கடி வந்ததுன்னு ஏதாவது இருக்கும். சார் காலப்புருஷ தத்துவம் அப்படி வேலை செய்யும். ரசிச்சு ரசிச்சு பேசலாம். அருமையான ஒரு சப்ஜெக்ட். 2 குடையவனே 7 குடையவன் ஆகிறான். அப்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் பெருகும். 2 வருமானம் 7 மனைவி. ஒரு உயர்வு உண்டு. உயர்வு கண்டிப்பா உண்டு. கணவன் வந்தாலும் உண்டு, மனைவி வந்தாலும் உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். 2 7. இப்போ கணவர் இருக்காருன்னா வருமானம் செய்யற மனைவி, இல்ல வருமானம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமான உயர்வு, இல்ல வாங்குற வருமானம் மனைவி பேர்ல இருக்கு, இல்ல தொழில் பண்ற மனைவி பேர்ல இருக்கு. இப்படி 2க்கும் 7க்கும் உடையவன் மேசராசிக்கு. 2 வருமானம் 7 மனைவி. சிறப்பு சிறப்புங்க. ஆனா பொதுவா மேசராசி சொன்னா இவங்க முன்கோபம் அதிகமா இருக்கும், தப்பான முடிவு எடுத்துருன்னு சொல்லுவாங்க. அது எந்த வகையில் உண்மை? அவசரகாரகன் செவ்வாய் அங்க வளர்த்துட்டான்ல, ஆட்சி பெறான்ல, அவசரப்படுறவன் அவனை 8 குடையவன் ஆயிடுறான்ல.
வேக வேகமா யோசிக்கிறது, சாப்பிட்றதே வேக வேகமா தான் சாப்பிட்றது. என்ன பண்ணுவீங்க? சனி நீசமாகறான், ஒரு முறையாவது தொழில் தோல்வி உண்டு. ராசிலேயே சனி நீசமாயிடறான்ல, ஒரு முறையாவது தொழில் தோல்வி உண்டு. நண்பர்களால் ஏமாறாத மேசமே கிடையாது. ஏன்னா லாபாதிபதி நீசம், நண்பனுக்கானவன் போய் நீசம். வேற மொழி பேசுற நண்பர்கள் கூட இருப்பாங்க, வேற மொழி பேசுற வேற மத நண்பர்கள் கூட இருப்பாங்க, வேற நாட்டுக்காரங்களே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு. இவங்க தொழில் செஞ்சாங்கன்னா வருமானம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இது சார்ந்து பரவி கிடக்கும். அது சார்ந்து டிராவல் பண்ணுவாங்க. ரெண்டாம் அதிபதியே சுக்கிரன், அவர் நட்சத்திரம் அங்கதான் இருக்குது. குடும்பத்தின் மேல் அதிக பற்றுடையவர்கள். 7 குடைவ நட்சத்திரமும் ராசியிலேயே தான் இருக்குது. அப்ப உள்ளூரில் திருமணம், உறவில் திருமணம், அருகில் திருமணம், தெரிந்த கலத்திரம், காதல் திருமணம், ஒருத்தர் மூலியமா சொல்லி வந்துச்சு, நாங்க சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்படி எல்லாம் வர்றது மேசம். ஆனா இங்க மோஸ்ட்லி என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க ஐயா? 10 குடையவன் தொழில்காரகன் சூரியனோட இருக்கிறான். ஓன் பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர், தலைமை பொறுப்பு, அரசு பணி இது மாதிரி இருப்பாங்க. ஆனா தொழில் தோல்வி உண்டுங்கிறேன். வேலைக்கு போனாலும் தொழில் இருந்தாலும் ஒரு நல்லா இருக்காது. ஏதோ ஒரு கசப்பு சார், ஒரு மனசு சரியில்லை சார். இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் சார் வளர்ச்சிங்கிறது விட்டு விட்டு தான் கிடைக்கும். ஒரு மனநிறைவே இருக்காது. ஏன்னா லாபத்துக்கானவன் நீசமாகிறான், தொழிலுக்கானவன் நீசமாகிறான். நண்பர்களால் ஏமாற்றம் அடைகிறதும் இவங்க தான். சில நேரங்கள் இவங்களுடைய மூத்த சகோதரி சகோதரனுடைய வாழ்க்கை பாருங்க ஒரு போராட்டமாக இருக்கும். அவங்களுக்கும் கூட சில நேரம் புத்திரர்களால் கவலை வந்துடும். அப்படின்னா அது மிகையே அல்ல. 3ஆம் இடத்துக்கு வாங்க. 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் என்பது இவங்களுடைய கம்யூனிகேஷன். அது புதனோட வீடாக வருது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த கன்வே பண்ணுற மெத்தேடு, முறை மேசராசிக்காரங்க மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த அமைப்பு அப்படி. ஆனால் வேலைக்கு போனாங்கன்னா 2 இடம் 3 இடம்னு மாறி மாறி போயிடுவாங்க. தொழில் செய்கிறாங்கன்னா ஒரே தொழில் இருக்க மாட்டாங்க. ஒரு தொழில் மட்டும் திருப்தி தராது, இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தந்தையார் இருக்கார் பாருங்க, ஊர் மாதிரி இடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியாவது வாழ வச்சிடும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் இளையவங்களோ மூத்தவங்களோ சகோதரனோ சகோதரி இருந்தால் கசப்பு வந்துடும். ஏன்னா 11 பாதகம், 3 குடையவனே 6 குடையவன் ஆயிடுறான். அப்போ இளையவங்க மூத்தவங்கன்னா ஒரு கசப்பு பிரச்சனை இருக்கும். டாக்குமெண்ட்டு, பத்திரங்கள், ஆல் ரெக்கார்டு ஒர்க்ஸ் இதில் ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கும், ஒரு மைனஸ் வரும். ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஏதோ ஒரு பிழை. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை நிறைய வரும். ஒரு 80% பேருக்கு இது வரும். ஆமாம் சார், அவங்களால எனக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு முதல் சொத்து முதல் வாகனம் விரயம் ஆகும். தாயாருக்கு உடல் உபத்திரவம் சின்ன சின்னதாக வந்து போகும். ஆனால் வந்தால் ரெடி ஆயிடும், ரெக்கவரியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு. 3ஆம் இடமே புதன் வீடாக வருது. இவங்க செல்ஃபோன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, உடஞ்சி போயிடும், இல்லைன்னா திருட்டு போயிடும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 3ஆம் இடமே வந்து அணிகலன்கள், பயணத்தை சொல்றது 3ஆம் இடம். சில நேரங்கள் இவங்களுக்கு பயணம் வெற்றி அடையும். ஒரு பயணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அணிகலன்கள்னா நகை, சின்ன சின்ன கம்மல், மூக்குத்தி, ஆபரணங்கள், தோடு இப்படின்னு சொல்றோம்ல, சின்ன சின்னதா மோதிரம், இதெல்லாமே 3ஆம் இடம் தான். நீங்க ஸ்கில்ஸ் சொன்னீங்க, அதே மாதிரி 2 மொழி அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்க. 2 மொழி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ராகு அங்கதான் இருக்காரு 3ஆம் இடத்துல. கம்யூனிகேஷன் பண்ணும்போது 2 மொழியில 3 மொழியில வேற மொழியில பண்றது, மாற்று மொழி, வேற மொழிக்காரங்கிட்ட பேசுறது, வேற மதத்துக்காரங்கிட்ட பேசுறது, இப்படி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் பலம். 4ஆம் இடம், 4ஆம் இடம் கடக வீடு, மேசராசி. அங்க குரு உச்சமாகிறார். கோயில் பக்கத்துல சில நேரம் வீடு அமையும். அவங்க அம்மா ஆச்சாரம் அனுஷ்டானமா இருப்பாங்க. தாயாதி வர்க்கத்துல யாராவது அரசு பணி, உள்ளூர் பதவி, சங்கம், சமுதாய பொறுப்புகள்ல இருந்தவங்க இருப்பாங்க. அங்க வந்து சந்திரன் ஆட்சி, பியூர் அம்மா பையன் இல்லைன்னா அம்மா புள்ள, குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துல 2 இடம் மாறி படித்தேன், 3 இடம் மாறி படித்தேன், டே ஸ்காலராக போனேன், ட்ராவல் பண்ணி போய் படித்தேன் அப்படின்னா 4ஆம் இடம் கடகமாக வர்றதுனால
4ஆம் இடம் தாயார், இவங்களுடைய அழகு. 4ஆம் இடம் அது குரு உச்சமாய் சந்திரனா இருக்கிறாங்க. மேக்சிமம் அழகை பராமரிக்கிறதுல ரொம்ப அக்கறை இருக்கும் மேசராசிக்காரங்க. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணாடியில். ஐயோ நரைச்சி போச்சு, முடியெல்லாம் சுருக்கமாயிருச்சு. இதெல்லாம் மேசராசி அக்கறை எடுத்துக்கிறது. அங்கே குரு உச்சமாகிற வீடு இல்லையா மேசராசிக்கு, தந்தையின் சொத்துல வழக்கு விளங்க வரும். ஏன்னா தந்தைக்கு 8ஆம் இடம், தந்தைக்கு 8ஆம் இடம், தந்தையின் சொத்துக்கள்ல வழக்கு விளங்கங்கள் வரும். கவனமா இருக்கும். தந்தையின் தாயார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சர்ஜரி, கீழே மேல விழுகிறது, டிஸ்டர்ப் எட்டி பார்க்கும். தந்தையாரோட அம்மா ரொம்ப கௌரவமா இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா இருப்பாங்க. எத்தனை விஷயம் சொல்லுது பாருங்க சார் காலபுருஷ தத்துவம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். எனக்கு தெரிஞ்ச 2 மேசராசி நீங்க சொன்ன மாதிரி உள்ள இருக்காங்க. ரொம்ப ஆச்சாரமா இருக்கிற விஷயம். அப்படிதான் சொல்லுது. வியாழக்கிழமை நான்வெஜ் எடுக்காது, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிரு, சனிக்கிழமை விரதம் இரு. அப்படித்தான் அவங்களால வாழ முடியுது. அந்த வீடு பாருங்க ஆயில்ய நட்சத்திரம் அங்க இருக்கு. அவங்க வீட்டுல பாருங்க எப்பவுமே சர்ப்பம் இருக்கு இல்லையா, பாம்பு நடமாட்டம் வந்துடும் ஏதாவது ஒரு நேரம். ஆயில்யம் அங்க இருக்க ஸ்கின் டிசீஸ் வரும், தோல் நோயினால அவதிப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கு தோல் நோய்க்காக வைத்தியம் பார்ப்பாங்க. சர்பதோஷம் இருந்தாலே தோல் நோய். திருமண வாழ்க்கை வாளாவெட்டியானவர்கள், வாழ்க்கையில பிரச்சனையானவர்கள், டைவர்ஸ் வாங்கினவங்க, வழக்க சந்திச்சவங்க, விபத்தை சந்திச்சவங்க இருப்பாங்க. இதெல்லாம் அங்க இருக்கு. பூசம் இருக்கு அங்க உள்ள, பூசம் சனியோட நட்சத்திரம் 4 இருக்கு. தாயாதி வர்க்கத்தில் கலப்பு திருமணம் உண்டு. தாயாதி வர்க்கத்தில் கலப்பு கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. 25, 30, 40, 60, 50 இப்படி சின்ன வயதிலேயே கொஞ்சம் இறந்தவங்க, காணாம போனவங்க அம்மா வழியில் இருப்பாங்க. அம்மா வழியில காணாம போனோம், அப்பா வழியிலையும் அம்மா வழியிலையும் உண்டு. காணாமல் போனோம் இதெல்லாமே 80% பொருந்தி வரும். இதுக்கு வாய்ப்பு. 5ஆம் இடமே சிம்மம் வீடு. சித்தர்கள் வழிபாடு மேல ரொம்ப பிரியம் இருக்கும். குலதெய்வம் ரொம்ப பிடிக்கும், பூர்வீகத்தை ரொம்ப பிடிக்கும். பாட்டி ஊரு, தாத்தா ஊரு, மாமா ஊரு. ஒரு உக்கிரமான தெய்வத்துல வழிபடுவாங்க. சிம்மமே நரசிம்மர் தானே, காளி தானே, பத்ரகாளி. சாந்தமான தெய்வம்னா பிள்ளையார்பட்டி, விழா கொண்டாடுற தெய்வம்னா மதுரை மீனாட்சி. அந்த சிம்மத்துக்கு அவ்வளோ பவர். தாடி வச்சுக்க விரும்புவாங்க, கொஞ்சம் குனிஞ்சு போய் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரியான வீடா இருக்கும் சிலருக்கெல்லாம். இப்படி தொட்டாங்கன்னா அந்த ரூப் தொடுவாங்க, அந்த மாதிரியான வீடுகள்லாம் இருக்கும் சிம்மம். பூர்வீகம் இல்லையா, 5ஆம் இடம் பதவி, அதிர்ஷ்டம், புகழ், பெருமை, கௌரவம், அது ரொம்ப பிடிக்கும் மேசராசி. 5வது வீடே சூரியனோட வீடா வருது இல்ல, புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். வந்துட்டாங்கன்னா வாங்க 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 உட்காருங்க, அடேங்கப்பா உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன், வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தது 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போகணும். அதே மாதிரி மரியாதை இல்லாம தான் இடத்துக்கு போக மாட்டாங்க. சூரியன் உச்சமாகிற வீடு இல்லையா, கௌரவம் ஜாஸ்தி, சுய கௌரவம் ஜாஸ்தி, வரட்டு கௌரவம் ஜாஸ்தி. இவங்கிட்ட போய் நம்ம பேசுறதா, இவன்லாம் ஒரு ஆளா, தேவைப்பட்டா பேசட்டும்னு நினைச்சா அந்த மேசம்தான். நல்லவங்க தான், இது பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் எந்த வேலையும் ஆகாத அதை செஞ்சுட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறது மேசம்தான். இந்த ஆடு என்ன பண்ணும், கிடுகிடுன்னு ஏறிடும், அப்புறம் இறங்குறது பிரச்சனை. அப்புறம் யாராவது சொன்னா அப்படியே கேட்டுக்குவாங்க. ஏன்னா ஒரு ஆடு தலையை கீழே போட்டு போச்சுன்னா அந்த ஆடு பின்னாடியே இதெல்லாம் போகும். சொல் பேச்சு யாராவது சொன்னா ஆமா ஆமா இதுதான் கரெக்டா இருக்கும் போல் இருக்குன்னு கேட்டிருக்கு. இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் போது யோகம், இவங்களுக்கு வழிகாட்டும் போது போராட்டம். இவங்களுக்கெல்லாம் தடைக்கு பின்பே வெற்றி, அதிர்ஷ்டம். என கேது நட்சத்திரங்கள் தடைக்கு பின்பே வெற்றி, அதிர்ஷ்டம். அங்க பூரமும் இருக்கு, சுக்கிரன். இவங்க மனைவி நிர்வாக திறமை உள்ளவங்க, ஆச்சார அனுஷ்டானமானவங்க, பெட் அனிமல்ஸ் வளர்த்துவாங்க, சகோதர பாசம் அப்படி பிடிக்கும். என் அக்கா, என் அண்ணன், என் தங்கச்சி. ஆனா அங்க வில்லங்கமே அங்கதான் இருக்கு, ரத்த சொந்தத்துக்கு ஒரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பூரம் அங்க இருக்குல்ல. மூத்த சகோதரி, மனைவி, அத்தை, என் அத்தை பையன், என் அக்கா, என் மச்சனை, என் ஜம்சாரத்தோட குரூப், இதெல்லாம் பிடிக்கும்.
அப்ப சிம்மம் அங்க போய் சூரியனும் அங்கதான் இருக்கார். நட்சத்திரம் உத்திரம். யாராவது இடதுகை பழக்கம் உள்ளவங்க வம்சாவளியில பூர்வீகத்தில் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம், எழுதுறது, ஒரு பொருளை எடுக்கிறது, இப்படி லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் பூர்வீகத்தில் இருக்கும். அது ஒண்ணு. வித்தியாசமான தோற்றம். ட்வின்ஸ் இருக்கிறக்கே வாய்ப்பு சார். சூப்பர். இரட்டையர்கள் இருக்கிறக்கே வாய்ப்பு சார் மேசத்துக்கு. ஒரு காலப்புருஷ தத்துவம் ஜாதகமே இல்லை, ராசி இதை செய்யும்னு சொல்றோம். 5ஆம் இடம். இவங்களுக்கு புகழ் உண்டு, பெருமை உண்டு, அங்கீகாரம் உண்டு, மரியாதை உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, வளர்ச்சி உண்டு. லேட்டா கிடைக்கும். ஆனால் பொதுவாக சொல்றது என்னன்னா மேசத்துல பிறக்கிற உடன்பிறப்புகளாக சகோதரர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது உண்மை? மேபி இருக்கலாம். அது நமக்கு ஜாதகத்தை பார்த்து மற்ற கிரகங்களை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆமா. 6ஆம் இடம் வேலை. அங்க யாரு உச்சம்? புதன். அப்போ அறிவு நல்லா இருக்கு அந்த வேலையில. நீங்க ஏதோ ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, அறிவா செய்வாங்க மேசராசிக்காரங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அங்க யார் நீசமாகறா? சுக்கிரன். சம்பாதிக்கிற காசை வச்சு பிழைக்க தெரியாது. கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நோய்க்கு செலவு பண்றேன், வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், ஒரு வேலைக்காக 10 லட்சம் கேட்டாங்க, கொடுத்து போயிருச்சு. இதெல்லாம் மேசம். அவங்க வீட்டில் கண் பிரச்சனை உள்ளவங்க, வாய் பேசாதவங்க, திக்கி பேசுறவங்க, பேச்சு பிரச்சனையானவங்க, லேட்டா பேசணுவங்க இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கோ கணவருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போறவங்க இருக்காங்க, வளர்ச்சி அடைவாங்க. பிஆர் வாங்கி, கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆவாங்க. எல்லாம் மேசம். இந்த புதன் அங்கே உச்சம். கூட சந்திரனோட நட்சத்திரம். 2 வேலை 3 வேலை மாற்றிடுவாங்க. இல்லை ஒரு வேலையிலேயே இருந்துட்டு 2 வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் மேசராசி. திடீர் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், ஒரு 4 வருஷம் கழிச்சு பெரிய ரேட்டுக்கு போகும்னா மேசம். இந்த எண்ணம் ஆசையெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் லேண்டுக்கானவன் புதன் உச்சமாகறான்ல, கடன் வாங்கியாவது இடம் வாங்குறது இவங்க தான். இப்போ வீடு கட்டும்போது பாருங்க, மேக்சிமம் கடன் வாங்கி கட்டுறது, லோன் பெரிய லெவலில் போட்டு கட்டுறது, ஒரு சொத்தை வித்து கட்டுறதெல்லாம் மேசம்தான். 7ஆம் இடம் மனைவி, கணவன். அங்க சூரியன் நீசம். இவங்களுக்கு கொஞ்சம் நிர்வாக திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கும், கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ. வரக்கூடிய மனைவி. அப்பா மாமனார்னால டிஸ்டர்ப் உண்டு. சூரியன் நீசம் ஆயிடுச்சுல்ல. ஆமா, சூரியன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் தானே சார். இதைத்தானே சார் நம்ம அடிப்படை வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். இப்ப 7ஆம் இடம்ங்கிறது பொதுச்சேவை. இவங்க பொதுச்சேவைக்கு போனா அவமானம் வரும் சார். 7ஆம் இடம் பொதுச்சேவை. 7ஆம் இடம் சம்மந்தி சார். சம்மந்திகளால மன உளைச்சல் வரும் சார், நிம்மதி கெடும். 7ஆம் இடம் வெளிநாடு சார். ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருது. இந்த டூர் போயிட்டு மன உளைச்சலோட வரதெல்லாம் இந்த கேஸுக்கு தான் மேசராசி. இவன் கூட போனோம் பாரு, வீட்லயே இருந்து அங்க ரூமா அது எல்லாம் என்ன காட்ட வேண்டிய இடம்ல எதாவது எதனா ஒன்றும் சுற்றி காட்டல, அதெல்லாம் தலையெழுத்து. இதெல்லாம் மேசம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஆமா, பொதுச்சேவை 7ஆம் இடம் சார். டூர் போறது 7ஆம் இடம். சம்மந்தி 7ஆம் இடம். இவங்க வீட்டில் பாருங்க, பயன்படுத்தாத நெய் டப்பா இருக்கும். 7ஆம் இடம் நெய் பல வருஷமா இருக்கு. ஆமா ஆமா. கோயிலுக்கு போனா மாலை வாங்கிட்டு போகணும்னு இவங்க நினைப்பாங்க. எல்லாருக்கும் வரும், ஆனால் மேசத்துக்கு ரொம்ப பிடிக்கும். 7ஆம் இடம் மாலை. 7ஆம் இடம். 7ஆம் இடம் யூரினரி ட்ராக். அங்க சனி உச்சமாகிற இடம். ராகு நட்சத்திரம் இருக்கு. யூரின் பிரச்சனை வரும், கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு வரும், வயிறு பிரச்சனை வரும், பேக் பெயின் வரும், பூர்வீகத்தில் வில்லங்கம் வரும். சூரியன் நீசம் 7ல். மனைவி பூர்வீகமே வில்லங்கமா தான் இருக்கும். மனைவியோட அப்பா போராடி இருப்பார். மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ, அவங்களுக்கும் இளையவர்கள் மூத்த சகோதர சகோதரிகளா இருந்தாங்கன்னா தலைவலி தான். யாரையாவது தம்பி அண்ணான்னு கூப்பிட்டாலே டிஸ்டர்ப் ஆயிரும். அதெல்லாம் மாறவே மாறுது. 8ஆம் இடம் செவ்வாய் வீடு. ராசியாதிபதி யாரோ அவனே அங்க செவ்வாய். அங்க யார் இருக்கிறா? புதன் இருக்கிறான். 6, 8 தொடர்பு. வேலையை தூக்கி போட்டு வர்றதெல்லாம் மேசம்தான். விஆர்எஸ் வாங்குறது, வேலையில அவமானம் வர்றது, உயரதிகாரிகள் நெருக்கடியில் வெளியில வந்துடுறது, இதெல்லாம் மேசம். அங்க சனி இருக்கானா, 6 நட்சத்திரம் இருக்கா. அப்ப எந்த வழக்கு, எந்த கடன், எந்த நோயா இருந்தாலும் வென்றுவாங்க. பார்த்துக்கலாம். வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். 6, 8 விபரீத ராஜயோகம். எல்லாம் இழந்துட்டேன், அவமானம் வந்துருச்சு, நஷ்டம் ஆயிட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி, ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே தெரியல. மேசம் எப்படி உட்கார்ந்துருக்கு பாரு. இவங்க அப்பா எல்லா சொத்தையும் இழந்துதான் மேலே வருவார் மேசராசிக்காரன்.
உங்களுக்கு யாராவது மேசம் இருந்தால் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இழந்ததை மேலே வர முடியும். அப்பா போராட்ட வாழ்க்கை தான், போராடாம வர முடியும். அப்பாவுக்கு சர்ஜரி உண்டு. பணத்தை இழந்தவர்கள் தனிமரமா நின்று ஜெயிச்சவர் அவங்க அப்பா. எப்படி தனிமரமான நின்று ஜெயிச்சவர், அறிவானவர், படித்தவர், பண்புள்ளவர், உழைப்பாளி. எப்படி உழைப்பு. அவரு சகோதர சகோதரிகளால் அவமானப்பட்டவர். ஒரு சொத்து வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். கடனுக்கு தான் சொத்து வாங்க முடியும், இல்லை ஒன்று வித்து கடனை அடைப்பார் அவங்க அப்பா. இது எப்படி இருக்கு? மேசராசி 9 குடையவன் 12 குடையவன் ஆகிறார். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தையினுடைய சொத்துக்கள் வருமானம் கொஞ்சமாவது கிடைக்கும், கிடைக்காம போகாது. நான் பார்த்த மேசராசி வரைக்கும் என்னன்னா சின்ன நீங்க சொன்ன இந்த விரிசல் இருக்கு ஐயா. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு சின்ன விரிசல் வந்துடும். அவர் வந்தா இவர் டக்குன்னு வெளியே போயிருவாரு, இவர் வந்து அவரு வெளியே போயிருவாரு. ஏன்னா இவருக்கு தனுசு, அவருக்கு மேசம், அது செவ்வாய், இது குரு. செவ்வாய் வந்து சொன்னா செய்யறாள், ஆனா தனுசு சொல்றாள். சொல்றாளுக்கு தானே கம்பீரம் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா வழிகாட்டி தானே தனுசு. தனுசு தந்தையின் வீடா வர்றதுனால அவங்க பரம்பரையில வருங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து அழிஞ்சவங்களா இருப்பாங்க. தனுசே அழிவி சொல்ற இடம் தானே. அங்க கேது நட்சத்திரம் இருக்கு. அவங்க அப்பா தனிமரமா தனிமையா இருக்கும். அதுக்கு ஒரு சேர் போட்டு மரத்துக்கடியில் எவனை எங்கூட பேசாதீங்களான்றவர் மேசராசிக்காரரோட அப்பா. அங்க சுக்கிரன் வீடு இருக்கா, புதனே பாதகாதிபதியாக வர்றாரு 7ஆம் இடமே. மனைவிக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வராது. 70% பேருக்கு போராட்டமாக தான் இருக்கும். என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த இடம். இப்போ சுக்கிரனோட வீடு 6-11 தொடர்பு தனுசுக்கு. சுக்கிர நட்சத்திரம் அங்கே இருக்கு, வீடல்ல சுக்கிர நட்சத்திரம். போராட்டம் 6-11. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர், ஹார்மோன்ஸ், நரம்பு, கண்ணு, வயிறு பிரச்சனை, கடன் அடைக்கிறது, வட்டி கட்டுறது, இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. இவங்களுக்கு மூத்த சகோதரியோ அத்தை உறவோ மனைவி உறவோ கசப்பே, தொந்தரவே, இப்படியெல்லாம் அது சொல்லலாம். 10ஆம் இடமே மகரம், தொழில் ஸ்தானம். 10 குடையவனே சனி வீடு. அவன் லக்ன ராசியில் நீசமாயிடுறான். தொழிலுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய அளவில் தொழில் பண்ணி சக்திக்கு மீறி தொழில் பண்ணி இழந்துருவாங்க. பிரம்மாண்டமாக போய் இழந்துறதெல்லாம் மேசம்தான். நம்ம சக்தி என்னன்னு பார்த்து யோசிச்சு பண்ணணும். உணவு பழக்க வழக்கத்தால் உடம்புக்கு எடுத்துக்கிறது மேசம்தான். பேசி உறவை கெடுத்துக்கிறது மேசம்தான். கண் பிரச்சனை வர்றது மேசம், பல் பிரச்சனை வர்றது மேசம், பேச்சினால் பிரச்சனை வர்றது மேசம். அதெல்லாம் சொல்லுது. அதே போல ராசியாதிபதி திக்பலம் ஆகிற இடம். இவங்களுக்கு கண்டிப்பா சொத்து உண்டு. 60 வயசுலயாவது வீட்டை கட்டிட்டு தான் சார் இந்த பூமியிலிருந்து போவாங்க. சொத்து இல்லாமல் போக மாட்டாங்க. சொத்தின் மேல் பற்று உண்டு, ஆசை உண்டு. எல்லாத்துக்கும் இருக்கு, இவங்களுக்கு அதிகம். 2 மாடி 3 மாடி கட்டி போடணும்டா, விடக்கூடாதுடா. செவ்வாயா இருக்கிறனால. செவ்வாய் இல்லை, 4ஆம் இடத்தை பார்க்குறான்ல. அங்கேயே குரு நீசமாக பாருங்க. குழந்தைகளால் மனக்கசப்புங்கிறான். 10ஆம் இடத்துல குரு நீசமானா தொழிலுக்காக பணத்தை இழந்தவங்க. தொழில் 10, குரு பணம், பெரும் பணத்தை இழந்தவர்கள். 4ஆம் இடத்தை பார்க்குது. சொத்தை வாங்கி கூட பணத்தை இழந்துட்டேன், அப்புறம் தான் மீண்டம்பாங்க. அம்மா வழியில் டீச்சர், பேங்கிங், வாத்தியார் உண்டு, நர்சிங் உண்டு, மருத்துவர்கள் உண்டு, மருத்துவ குடும்பம் உண்டு. சிறகடிச்சேன், விபூதி கொடுத்தேன், கை வைத்தியம் பார்த்தேன்னு சொல்ற நபர்கள் பரம்பரையில் உண்டு. இதெல்லாம் சொல்லலாம். 11ஆம் இடம் லாபம், பாதகம். அப்போ இவங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதோ அவ்வளவுக்கு பாதகம் இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிச்சு அடுத்த செகண்டே துக்கம் காத்துக்கிட்டு இருக்கு சார். நல்லா கார்ல ஏறுவேன், புருஷன் பொண்டாட்டி நம்ம 2 பேர் நல்லா பேசிட்டு தான் சார் போயிட்டு இருப்போம். ஒரு 25 கிலோமீட்டர் போனால் சண்டை வந்துடும் சார். அவன் எப்போ சந்தோஷத்தை கொடுக்குறான்னா பாதகத்தையும் கொடுப்பான். இவங்க புகழுக்கு மயங்காம இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்தா சேஃப், வளர்ச்சி. அடுத்தது 12ஆம் இடம் மோட்சம், குரு வீடு. கடைசி பிறவி இல்லைங்கிற நான், கடைசி பிறவி இல்லை. எஸ், இது எப்படி பாருங்க. இவங்க ராசியில முதல் நட்சத்திரம் கேது, கடைசி நட்சத்திரம் புதன். இவங்க டாக்குமெண்ட் பிரச்சனை சந்திக்காம இருக்க முடியாது. வீட்டில் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அனுசம், மகம், மூலம், அஸ்வினி, இந்த 6 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருந்தே ஆகும். பக்கம் பக்க ராசி. 17 வருஷம் புதன், 7 வருஷம் கேது. அப்போ 10 வருஷ இடைவெளியில் திருமணம் செய்தவர்கள் உண்டு. எப்படி 10 வருஷ இடைவெளி திருமணம் செய்தவர்கள் பரம்பரையில் உண்டு சார். 3 நாளைக்கு பேசலாம்.
காலச்சக்கரத்தை மட்டும் வச்சு. சிறப்பு. குருமார்கள் போட்ட பிச்சை இந்த அறிவு. இந்த நேரத்துல எங்க குருமார்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஐயா அதே மாதிரி நம்ம நேயர்களுக்காக என்னன்னா, இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஒரு மூணு மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க, பண்ணாம இருந்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன தவறுகள் சொல்லுவீங்க ஐயா? அவசரப்படாம இருக்கணும். சரிங்க ஐயா. கோபத்தை குறைச்சுக்கணும். ம். யோசிச்சு முடிவெடுக்கணும். ம். பிரம்மாண்டமா போய் மாட்டிக்க கூடாது. யாரையும் நம்பக்கூடாது. இவங்களே யோசிச்சு முடிவெடுக்கணும். இதெல்லாம் இவங்க கடைபிடிச்சாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இவங்க சூரியனையும் ம். சிவபெருமானையும் ம். பிரதோஷத்தையும் தொடர்ந்து வழிபாட்டு வர பெரிய வெற்றி. ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வெத்தலை மாலை போடணும். வெத்தலை மாலை போட்டாலே இவங்க கர்மா தீந்துரும், பிரச்சனை தீந்துரும். முருகரை கெட்டியா பிடிச்சிக்கணும். ராஜ அலங்கார முருகர், மேசராசிக்காரங்க. மலை மேல் இருக்கிற முருகர் வேற லெவல்ல வேலை செய்யும். குலதெய்வத்தை விடவே கூடாது. குலதெய்வத்தை விடவே கூடாது. நல்ல பிரார்த்தனை பண்ணணும். பண்ண இவங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது காசி ராமேஸ்வரம் நல்லது போயிட்டு வரும்போது. இதெல்லாம் இவங்க வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அது நிறைய. சூப்பரா சொன்னீங்க. இன்னும் எவ்வளவு நிமிஷம் இப்போ வேற லெவல்ல இருந்துச்சுங்க கேட்க. கண்டிப்பா ஏன்னா நம்ம கூட இருக்கிற நேர்களையும் பார்த்துட்டு ஸோ நீங்க சொன்ன இதுவும் பார்க்கும்போது அப்படியே அக்யூரேட்டா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்தடுத்து கலந்து சந்திக்கலாம். நிச்சயமா நன்றி.